ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமக்கையர் அடுக்களை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கர்நாடகா ஃபேமஸ் சாகு. இதுக்கு என்னென்னு தேவைன்னா, பெங்களூர் கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய், 1 கப் பீன்ஸு, 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் கேரட் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதுக்கு அரைக்க 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 7-8 பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணும். வறுத்து பொடிச்சிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கருக விடாமல் வறுத்துக்கணும். தனியாக வறுத்தாச்சு. அடுத்து கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பும் இதிலே சேர்த்துக்கிறேன். கைவிடாமல் கிளறிக்குங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு கடுகு, பட்டை, கிராம்பு எந்த மசாலாவும் தேவையில்லை. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம்.
இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அடுத்து உருளைக்கிழங்கு, அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். பீன்ஸு, கேரட்டு, நல்லா கலந்து விட்டுறலாம். காய் ஒரு 2 நிமிஷம் வதங்கின அப்புறம் அரைச்ச மசாலாவும் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் 2 நிமிஷம் வதங்கியாச்சு. தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சேன், விழுது போட்டுடுறேன். தனியா, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு வறுத்து பொடி பண்ணதும் சேர்த்துக்கிறேன். ரெசிபிக்கு தேவையான உப்பு, எல்லாம் சேர்த்து ஒரு கிளறிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்து ஒன்றா சேர்ந்து வரட்டும். குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம். வெயிட் போட்டேன். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காயெல்லாம் நல்லா வெந்து குழைவாக வெந்து நல்லா வந்திருக்கு. இந்த சாகு தோசை, பூரி, சப்பாத்தியோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.